ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் ஸ்பைசஸ். தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது. அதனால் இனிமேட்டு நம்ம சேனலில் நான் அடிக்கடி ஸ்வீட்ஸ் ரெசிபி போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பாதுஷா தான். பாருங்கள், இந்த பாதுஷாவை எவ்வளோ லேயராக ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான நேரத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2லேருந்து 3 வரை ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 1/4 கப் நெய், 1/4 கப் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூவை நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். வாங்க பாதுஷாவை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இங்கே 1 கப்புன்றது 240 ml. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் நான் நெய் சேர்த்துக்கிறேன். 240 ml கப்பில் 1/4 கப் இது. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 1/4 கப் தண்ணியை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட குறைய ஆகும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்போ கையை வச்சு பிசையெல்லாம் இல்லை, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப பிசையக்கூடாது. அப்போ நம்ம பாதுஷா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதை உள்ளே காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மாவு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்கள் பாதுஷா லேயராக வரும். பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் தெரியுதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப பிசைஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போயிடும். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிட போகிறோம். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாதுஷாவுக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நான் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஃபுல்லாக சிம் பண்ணிட்டேன். திரும்பி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். நான் கொஞ்சம் போல் குங்குமப்பூவை தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா லைட்டாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட பண்ணலாம். இப்போ நான் இதில் 2 ஏலக்காவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆகியிருக்கு. பாகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு. இப்போ 2 விரல்களுக்கு இடையில் கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. ஆனால் இதை சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம மாவை இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நீங்கள் போட்டு பிசைஞ்சிடக்கூடாது, லைட்டாக. இப்போ சின்ன உருண்டைகளாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பொரிக்கும் போது ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கோங்க. மினி சைஸ் பாதுஷானா இதுக்கும் கம்மியாக நீங்கள் உருட்டணும். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். வீரல் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. வீரல் வந்துச்சுன்னா நீங்கள் பொரிக்கும் போது இன்னும் நல்லா வெடித்து பாலமாக ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பிசைஞ்சிட்டிங்கன்னா ஷேப்லாம் நல்லா வரும், ஆனால் பாதுஷா ரொம்ப ஹார்டாக போயிடும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கிறது தான் கரெக்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப அதிக சூட்டில் இருந்துச்சுன்னா வெளியிலலாம் கரிஞ்சிடும், உள்ளே உங்கள் பாதுஷா வேகாது. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள் பாதுஷா நீங்கள் பெருசாக தட்டிட்டிங்கன்னா இதை கொஞ்சமாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம், ஒரே பேட்சில் செய்யாமல். இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுக்கே நம்ம பாதுஷா எவ்வளோ உப்பி வந்திருக்கு அப்படின்னு, பெருசாகியிருக்கு.
பாதுஷா வெந்துருச்சுன்னா அது அப்படியே மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இன்கேஸ் ப்ரௌன் ஆக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கரிஞ்ச வாடை வந்துடும் உங்கள் பாதுஷாவில், அது நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. பாதுஷாவை பொரிச்சு எடுக்கும் போது அது காற்று போல் ஆகியிருக்கும், வெயிட்டே இருக்காது. அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது நம்ம 2வது பாதுஷா எடுத்தாச்சு. அதே போல் எல்லா பாதுஷாவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இன்கேஸ் உங்கள் சுகர் சிரப் வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதுஷாவை சேர்க்கும் போது சர்க்கரை பாகு லைட்டாக சூடாக இருக்கணும், அப்போ தான் அது சீக்கிரமாக உறிஞ்சும். அவ்வளோதான், போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பாதுஷாவையும் திருப்பி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும். அதுக்கும் மேலே வச்சிங்கன்னா உள்ளே ரொம்ப பாகை இழுத்து ரொம்ப ஜூஸி ஆகிடும். அது அப்புறம் பாதுஷா மாதிரியே இருக்காது. சர்க்கரை பாகும் கரெக்டாக நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு நீங்கள் காய்ச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஆகிடும் பாதுஷா. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை 3 நிமிஷம் போல் வச்சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பாதுஷா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், இதே போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பாதுஷா சூப்பராக ஸ்வீட் ஷாப்லலாம் இருந்து வாங்குற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் அழகுக்காக நடுவில் பாதாமை கொஞ்சம் பொடி பண்ணி குங்குமப்பூ மேலே தூவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச பாதுஷாவை உள்ளே பார்த்துடலாம். உடைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், எவ்வளோ லேயராக கரெக்டாக சர்க்கரை பாகு இறங்கி சூப்பராக இருக்குது. அப்படியே கடைகள்லேருந்து வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் கடைகள்லேருந்து வாங்குறத விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் தான். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பாதுஷாவை கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேஜிக் ஸ்பைசஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.